தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய தினம் நாம் இந்த வீடியோவிலேயே பார்க்க போகிற விடயம் என்னவென்று சொன்னால், பெண்கள் எவ்வாறு வாட்ஸ்அப்பிலே பாதுகாப்பாக இருந்து கொள்ளலாம் என்கின்ற சில டிப்ஸ்களை தான் நாம் இந்த வீடியோவிலேயே பார்க்க போகின்றோம். வீடியோவுக்குள்ளே செல்வதற்கு முன்னால் நீங்கள் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்போதெல்லாம் ஒரு புதிய வீடியோவை அப்லோட் பண்ணுகின்றோமோ அப்போதெல்லாம் அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துவிடும். சரி, வாருங்கள் வீடியோவுக்குள்ளே செல்லலாம். இன்று நாம் இந்த வீடியோவிலே பார்க்க போகிற விடயம் என்னவென்று சொன்னால், பெண்கள் எவ்வாறு பாதுகாப்பாக வாட்ஸ்அப்பில் இருக்கலாம் என்று தான் நாம் இன்றைய தினம் பார்க்க போகின்றோம். முதலாவது நாம் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எம்முடைய சகோதரிகளாக இருக்கட்டும் அல்லது தோழிகளாக இருக்கட்டும் அதிகமாக ப்ரொஃபைல் பிக்சர் மற்றும் ஸ்டேட்டஸ்களை போடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறு போடக்கூடியவர்கள் மிகவும் முக்கியமாக கவனத்திலே கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் போடக்கூடிய அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் யார் யார் பார்க்க வேண்டும் என்பதனை முதலிலே அவர்கள் சூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் நம்பர் யார் யாரிடத்திலே சேவிலே உள்ளதோ அவர்கள் எல்லாம் ப்ரொஃபைல் மற்றும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களை பார்த்து கொள்ள முடியும். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் பண்ணுவதாக இருக்கட்டும் அல்லது ஸ்டேட்டஸ்களை போடக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த விடயத்திலே கவனம் செலுத்துங்கள். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய செட்டிங்கை ஓபன் செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு அக்கௌண்டை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதனை கிளிக் செய்து சொன்னால் பிரைவசி என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பார்கள், அதனை கொடுத்துக் கொள்ளுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை யார் யாரெல்லாம் பார்த்துக் கொள்ள முடியும் என்கின்ற டீட்டெயில் இதிலே தந்திருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் சீன்ஸ் என்று சொல்லி ஒரு விடயம் கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது கடைசியாக நீங்கள் எத்தனை மணிக்கு வாட்ஸ்அப்ல வந்தீர்கள் என்கின்ற அந்த டீட்டெயிலை யார் யாருக்கு காட்ட வேண்டும் என்கின்ற டீட்டெயில் தான் இது. இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் everyone, my contact, nobody, உங்களுடைய நம்பர் யார் யாரிடத்திலே இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் everyone-ஐ கொடுத்துக் கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் யார் யாரை கான்டாக்ட்ல சேவ் பண்ணி வைத்திருக்கின்றீர்களோ அவர்களுக்கு கொடுத்துக் கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் யாருமே இந்த விடயத்தை பார்க்க கூடாது என்று நினைத்தீர்கள் சொன்னால் நோபடியை கொடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னால் ப்ரொஃபைல் போட்டோ என்று சொல்லி இருக்கின்றது. இந்த ப்ரொஃபைல் போட்டோவை நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் அல்லது உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் யாரிடத்திலும் செல்லக்கூடாது என்று நீங்கள் நினைத்தீர்கள் சொன்னால் நோபடியை கொடுத்தீர்கள் சொன்னால் எவராலும் பார்க்க முடியாது. இரண்டாவதாக நாம் வாட்ஸ்அப்லேயே பெண்களுக்காக சொல்லக்கூடிய மிகவும் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய சிம் தொலைந்து விடும் அல்லது உங்களுடைய போன் அவ்வாறே தொலைந்துவிடும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சிம் யாரிடத்திலே கிடைக்கின்றதோ அவர்கள் உங்களுடைய நம்பரை கொடுத்து வாட்ஸ்அப்பை ஓபன் செய்தால் ஓபன் ஆகிவிடும். அவ்வாறு அவர்கள் ஓபன் செய்யக்கூடாது என்று நீங்கள் நினைத்தீர்கள் சொன்னால் உங்களுடைய செட்டிங்குக்குள்ளே சென்று அக்கௌண்டை கொடுத்துக் கொள்ளுங்கள். அதனை கொடுத்தீர்கள் சொன்னால் மூன்றாவதாக ஒரு விடயம் இருக்கின்றது, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். அந்த விடயத்தை நீங்கள் இன்னபிள் செய்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இதிலே கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்ட் கொடுத்தால் மாத்திரம்தான் வேறொரு போனிலேயோ அல்லது உங்களுடைய போனில் இருந்து வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மீண்டும் ஓபன் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த கோட் நம்பரை கொடுத்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு யார் அந்த வாட்ஸ்அப்பை ஓபன் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஓபன் ஆகும். இப்போ நான் உதாரணத்துக்கு 123 என்று சொல்லி கொடுத்துக் கொள்கிறேன். அதனை கன்ஃபர்மேஷன் பண்ண வேண்டும். மீண்டும் 123 கொடுத்துக் கொள்கிறேன். இந்த கோட் நம்பர் மறந்து விட்டது என்று சொன்னால் எந்த இமெயிலை கொண்டு நீங்கள் ரிகவர் பண்ண நினைக்கின்றீர்களோ அந்த இமெயில் அட்ரஸை இதிலே கொடுத்துக் கொள்ளுங்கள். இப்போது நான் என்னுடைய இமெயில் அட்ரஸை கொடுத்துக் கொள்கிறேன். அதனை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் கன்ஃபர்மேஷன் இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்கிறார்கள். அதிலேயும் உங்களுடைய இமெயில் அட்ரஸை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கொள்ளுங்கள். அதன் பிறகு சேவ் பண்ணினீர்கள் சொன்னால் இப்போது நீங்கள் செய்த இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இன்னபிள் ஆகிவிடும். அதனை டன் கொடுத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய சிம் அல்லது உங்களுடைய போன் தொலைந்து விட்டது சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப்பை யாராவது பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள் சொன்னால் அவர்கள் வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓபன் செய்தாலும் சரி அல்லது உங்களுடைய சிம் நம்பரை வைத்து மீண்டும் ஓபன் செய்ய நினைத்தார்கள் என்று சொன்னாலும் சரி அவர்களால் இந்த கோட் நம்பரை கொடுக்காமல் வாட்ஸ்அப்பை ஓபன் செய்ய முடியாது. வாட்ஸ்அப்லே மூன்றாவதாக பெண்களுக்காக வேண்டி நாங்கள் சொல்லக்கூடிய மிகவும் முக்கியமான பிரயோசனமான டிப்ஸ் என்னவென்று சொன்னால், உங்களுடைய செக்யூரிட்டியை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் யாருக்கு நீங்கள் அனுப்புகிறீர்களோ அவர்களால் மாத்திரம் பார்க்கக்கூடியவாறு வாட்ஸ்அப்ல பல சிஸ்டங்கள் இருக்கின்றன. அந்த சிஸ்டத்தை நீங்கள் இன்னபிள் பண்ணி வைத்தீர்கள் சொன்னால் மூன்றாவது நபர் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் செய்து அந்த விடயங்களை எல்லாம் பார்க்க முடியாதவாறு வாட்ஸ்அப் நிறுவனம் செக்யூரிட்டி வழங்கியிருக்கின்றது. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் மீண்டும் அக்கவுண்ட்ஸுக்குள்ளே சென்று கொள்ளுங்கள். அதன் பிறகு இரண்டாவது செக்யூரிட்டி என்று சொல்லி இருக்கின்றது. இதுதான் எண்ட் டு எண்ட் என்ஸ்கிரைப் என்கின்ற இந்த ஆப்ஷன். அதாவது நீங்கள் உங்களிடத்தில் இருந்து யாருக்கு மெசேஜை அனுப்புகின்றீர்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் உங்களிடத்தில் இருந்து செல்லக்கூடிய
மெசேஜ் செல்லும். இடையிலே இருக்கக்கூடியவராலும் அந்த மெசேஜை ரீட் பண்ணவோ அல்லது நீங்கள் அனுப்பக்கூடிய வாய்ஸ் நோட்டை லிசன் பண்ணவோ அவர்களால் முடியாது என்கின்ற இந்த செட்டிங் தான் வழங்கியிருக்கின்றார்கள். இது மிகவும் பாதுகாப்பான ஒரு செட்டிங்காக வாட்ஸ்அப்பில் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த விடயத்தையும் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இன்னபிள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நாம் பார்த்த இந்த வாட்ஸ்அப் ட்ரிக் அனைத்துமே பெண்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். இந்த விடயங்களை உங்களுடைய சகோதரிகள் தோழிகளுக்கு தெரியப்படுத்துங்கள். இதன் மூலமாக அவர்களுடைய பிரைவசி பாதுகாக்கப்படும். இன்று நாம் பார்த்த இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை ஏதாவது குறைகள் இருந்தால் அதனையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் சகோதரிகள் தோழிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.